இந்த தையலுக்கு இந்த பக்கம் போகிறோம்னா இதை வந்து கணக்கு வச்சுக்கணும். இதை கணக்கு வச்சு நம்ம அப்படியே மிதியோட தையல் போடணும். ஒருவேளை இந்த தையலுக்கு இந்தாண்ட நம்ம பழகிறோம் அப்படின்னாக்கா இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இதை கனெக்ட் பண்ணி இதுக்கு நேராக வந்து இந்த தையல் வர மாதிரி நம்ம இதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டு பழகணும். ஹாய் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, வளைவு தையல் வந்துட்டு எப்படி நம்ம தச்சு பழகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தையல் பற்றி நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோலாம் ஒரு லிஸ்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணி அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. மேலே ஐ பட்டன்லையும் கிடைக்கும், உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வளைவு தையல் எப்படி வந்துட்டு நம்ம தச்சு பழகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கிளாத் எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த சாதாரணமாக நீங்கள் ஏதோ ஒரு கிளாத் எடுத்துங்க, லைனிங் கிளாத் கூட எடுத்துங்க. இப்போ நான் வந்து லைனிங் கிளாத் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான கிளாத் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கிளாத் எடுத்துங்க. கிளாத் வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதால நம்ம டபுளாக மடித்து போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு சிங்கிள் கிளாத்தாக இருந்தாலும் நீங்கள் காடா துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து தையல் வந்து பழகணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் என்ன செய்யணுன்னாக்கா, இப்போ நம்ம துணியில் வந்துட்டு இப்போ நம்ம எல் ஷேப் ஒன்று போட்டுக்கணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் ஒன்று போட்டுங்க. எல் ஷேப் போட்டு நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பெண்டு தையல் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் இப்போ நம்ம எல் ஷேப்பில் வந்துட்டு மார்க் ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம கட் பண்ணணும், பாக்ஸ் போட்டு. ஸோ இப்போ இதில் என்ன செய்கிறீங்கனாக்கா, ஒரு வளைவு ஒன்று இதில் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு வளைவு ஒன்று போட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த வளைவில் தான் நம்ம வந்து தச்சு பழகணும். ஸோ வளைவு தையல் நம்ம போடுறதுக்கு நம்மளுடைய கைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பெண்டு தையல் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து ட்ரெஸ் தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நீங்கள் தைச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப அந்த டைமில் உங்களுக்கு வந்து சிரமமே தெரியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தையல் வந்து போடுறதுக்கு நல்லா பயிற்சி எடுத்துங்க. ஸோ பயிற்சி எடுக்கிறதுக்கு இதான் மெத்தடு. ஸோ எல் ஷேப் ஒன்று போட்டுங்க, அதில் வந்து ஒரு பெண்டு வளைவு ஒன்று போட்டுங்க. ஸோ இப்போ இந்த மார்க்கில் தான் நம்ம வந்துட்டு தையல் போட போகிறோம். ஸோ நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதால நம்ம கரெக்டாக இந்த மார்க்கிங்லேயே நம்ம தையல் போட்டு பழகணும். நீங்கள் அப்படியே மார்க்கிங் போடாமல் உங்களால் கரெக்டாக போட முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரியும் போட்டு பழகுங்க, நல்லா வந்து ட்ரைனிங் எடுங்க. இப்போ நம்ம இந்த தையல் வந்து எப்படி போடணுன்றதை, நம்மளுடைய கையை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதையும் நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து 2 கையை இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கரெக்டாக இந்த இடத்துல பார்க்கணும், இந்த ஊசி எதில் வந்து கரெக்டாக தையல் போடுதுன்றத இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கைகளை வந்து இந்த துணியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த கனெக்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி துணி இந்த மாதிரி வச்சுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே கண்ட்ரோல் பண்ணணும். பெண்டாக இருக்கிற இடத்துல, ரொம்ப பெண்டாக இருக்கிற இடத்துல நிப்பாட்டி நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பெண்டு தையல் வந்து போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம மார்க்கிங் மேலே வந்துட்டு நம்ம பெண்டு தையல் வந்து போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே நம்ம தையல் போட்டு பழகணும். இப்போ இந்த மிதியோட அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிதியோட அளவு கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் எந்த சைடு கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் இந்த சைடு கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எந்த சைடு கனெக்ட் பண்ணி நீங்கள் தைச்சாலும் சரி. ரெண்டில் உங்களுக்கு எது வாட்டம் வருதோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த தையல் நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த தையலுக்கு பக்கத்தில் நம்ம மீதியோட தையல் நம்ம வந்து போட்டு பழகலாம். அப்படி போடும்பொழுது நம்ம இதை கணக்கு வச்சுக்கணும். இப்போ இந்த தையலுக்கு இந்த பக்கம் போகிறோம்னா இதை வந்து கணக்கு வச்சுக்கணும். இதை கணக்கு வச்சு நம்ம அப்படியே மீதியோட தையல் போடணும். ஒருவேளை இந்த தையலுக்கு இந்தாண்ட நம்ம பழகிறோம் அப்படின்னாக்கா இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இதை கனெக்ட் பண்ணி இதுக்கு நேராக வந்து இந்த தையல் வர மாதிரி நம்ம இதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டு பழகணும். இந்த பக்கம் போடுறீங்கன்னு சொன்னாக்கா இப்படி நீங்கள் இந்த பக்கம் தையல் வச்சு இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டு பழகணும். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ நீங்கள் வந்து போட்டு பழகிக்கலாம். இப்போ நான் வந்து இப்படி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி நம்ம போடும்போது சில பேருக்கு வந்து இந்த பக்கம் வாட்டம் வரும், சில பேருக்கு வந்து இந்த பக்கம் வாட்டம் வரும். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ நீங்கள் கற்றுக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு அந்த பெண்டு தையல் வந்து போடுறதுக்கு நம்மளுடைய கைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும், ட்ரைனிங் எடுத்துக்கணும்.
இப்போ நம்ம வந்து கரெக்டாக இதுக்கு பக்கத்துலேயே மிதியோட தையல் போட்டு பழகிக்கலாம். மிஷின் வந்து துணி இழுக்கும் பொழுது நம்ம துணியை வந்துட்டு கரெக்டாக வளைச்சி கொடுக்கணும். இதை கனெக்ட் பண்ணி நம்ம வளைச்சி கொடுக்கணும். இதை பாருங்கள், பாருங்கள். இப்போ நம்ம இது பக்கத்துலேயே வந்து இடத்தையில் வந்து போட்டுட்டோம். இதை பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக இப்போ நம்ம இடத்தையில் போட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தையலாக நீங்கள் வந்து இடத்தையில் போட்டு அப்படியே பழகிட்டே வரலாம். தையெல்லாம் வளைவாக வராமல் கரெக்டாக இந்த 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணுறீங்களா, அதே 1/4 இன்ச் உங்களுக்கு இந்த எண்டில் வர வரைக்கும் அந்த 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நான் இன்னொரு தையலும் போட்டு காட்டுறேன். நம்மளுடைய கைகளை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பெல்ட் தையல் போட்டு பழகிக்கணும். ஸோ இப்போ இந்த சைடு நம்ம வந்து போட்டு காட்டுறேன். இப்போ இந்த சைடு போடும்போது நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் நம்ம மீதியாட தையல் வந்து போட்டாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக வந்துட்டு பெல்ட் தையல் போட்டு நீங்கள் அதிகமாக பழகிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் தைக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் தைக்கிறதுக்கு, உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பெல்ட் தையல் வந்து அதிகமாக எடுத்து பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல கை வந்து க்ளீனாகும். ஸோ நம்ம முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது இந்த கைகளை வந்து நம்ம துணியை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி விடுறது தான். அதே மாதிரி இந்த கனெக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். நிறைய இடங்களில் வந்து இந்த பெல்ட் தையல் வந்து யூஸ் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சுடிதார் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா சுடிதாரோடைய பாட்டமில் இப்போ இந்த மாதிரி வந்து சில பாட்டம்லாம் வரும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரும். நார்மலாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும். சில சுடிதாரில் சில பேர் டிசைன் கேட்பாங்க. ஷார்ட் டாப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல பெண்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பெண்டாக வர இடத்துல நம்ம டபுள் தையல் போடுவோம். ஸோ டபுள் தையல் போடும்போது இந்த தையல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ்லாம் தைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்பொழுது லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் நம்ம அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அட்டாச் பண்ணும் பொழுது இந்த ஆமோல் இப்படி தான் வரும். ஸோ ஆமோல் கிட்ட நம்ம ஸ்லீவ் இந்த மாதிரி தான் வரும். அப்போ நீங்கள் டக்குன்னு வந்து அந்த லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த தையல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். அப்படியே நீங்கள் டக்குன்னு வளைச்சி நீங்கள் தைச்சிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்ட் நெக் தைக்கிறீங்க, ஒரு ரவுண்ட் கழுத்து தைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ரவுண்டு கழுத்துக்கு இந்த தையெல்லாம் வந்துட்டு நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் தையல் வந்து ஃபினிஷிங்காக போடுறது கோணலாக போகாமல் கரெக்டாக அந்த வளைவு தையல் வந்து போடுறதுக்கு நிறைய இடங்களில் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நல்லா வந்து ட்ரைனிங் எடுத்துங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பேசிக்காக அடிப்படையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி, சுடிதார் தைக்கிறதா இருந்தாலும் சரி, இன்னும் என்னென்ன ட்ரெஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். சீக்கிரமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு தைக்க முடியுன்றதால தான் இந்த மாதிரி பேசிக்லேருந்து உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நல்லா வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோவில் சொல்லக்கூடிய பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரைனிங் எடுங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா கற்றுக்கணும். ஸோ சீக்கிரமாக கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும், தப்பு இல்லை, ஆர்வம் இருக்கலாம். ஆனால் நம்ம மூலமாக கற்றுக்கிட்டாலும் தெளிவாக ஃபினிஷிங்காக நம்ம கற்றுக்கணும். டோட்டலாக எல்லாமே கற்றுக்கணும். சும்மா அரைக்குறையாக நம்ம கற்றுக்கூடாது. எல்லாமே நுணுக்கங்களோட எல்லாமே தெளிவாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு டேலண்டான ஒரு டைலர் ஆகிடுவோம். அப்போ தான் நம்ம லைஃப் டைம் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து தரவாக கிளியராக வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நல்லா வந்து ட்ரைனிங் எடுங்க. நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இது நம்ம ஒரு டைம் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க.
நீங்கள் அடிக்கடி செஞ்சு பாருங்கள். ஒரு நாள் உங்கள் செஞ்சு பார்ப்பீங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நமக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அடுத்த நாள் நீங்கள் அதை தச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து கோணலாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சரியாக வராமல் கூட போகலாம். ஸோ அதனால் நம்ம டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு தையல் போட்டு பழகுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு தையல் எப்படிலாம் நம்ம வந்து போடணும்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அந்த எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு தையல் போட்டு பாருங்கள், ஒவ்வொரு தையல் போட்டு பழகி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் கிளியர் ஆன பிறகு நம்ம ட்ரெஸ் எப்படி தைக்கணுன்றது நம்ம அந்த சாப்டருக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நல்லா தெளிவாக வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம். நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.